நம்ம பின்பற்றுவதற்கு நல்ல ஒரு தகுதியான ஒரு ரோல் மனுஷனாக அவர் இருந்தார். தாயார் அப்படிதான். அவரிடத்தில் எந்த குற்றத்தை நாம் பார்க்க முடியும்? காரணம் என்னடா, அவங்கள விட ஒரு ஆளு நல்லவங்களா இருந்தா நம்ம சொல்லலாம் அவங்க அவ்வளோ இல்லைன்னு. ஆனா தாயாரை விட அன்புல யாரை காட்டுறது? இப்ப இருக்கக்கூடிய உலக காரியத்துல தாயாரை விட அன்புல யாரை காட்ட முடியும்? யாரையும் எவ்வளவு பேர் எனக்கு தோணுது, யாரையுமே அவங்க வாயால குற்றம் சொல்லவே விட மாட்டாங்க. யாரை என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சார்ந்துதான் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் அன்பு நிறைந்த ஒரு தாயார். வேதம் சொல்கிறது, அவர்களுடைய நடத்தையின் முடிவை நீங்கள் நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய தேவனுடைய பிள்ளைகளை, இதை நான் ஒரு தாழ்மையாக கேட்கிறேன். இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்கு. இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு பாவ சூழ்நிலைக்குள்ள இருக்கு. கர்த்தரை தேடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. கர்த்தரை பின்பற்றக்கூடிய வாசனை நமக்கு இல்லை. இந்த உலகம் நம்மளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதபடி இந்த உலக சுழல் காற்றிலே அடித்துக் கொண்டு போகிற நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். ஏதோ ஒரு ஊர்காவை போல தேவனை தொட்டு நக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த சத்தியத்தை பண்டமாற்று செய்திருக்கிறார். இந்த சத்தியத்தை உலகம் முழுவதும் கொண்டு போவதற்கு தேவன் நம்முடைய கையிலே பகிர்ந்து வைத்திருக்கிறார். உண்மை உள்ளவன் என்று கழுதி எனக்கு இந்த ஊழியத்தை தந்தார் என்று பவுல் சொன்னது போல, இவர்களுடைய செய்கைகளின் முடிவை நன்றாய் கவனித்து அவர்களுடைய விசுவாசத்தை என்ன செய்ய, இதுதான் நான் சபைக்கு சொல்லுகிறேன். பிரிவினைகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எதை வந்தாலும் நாம் வேற யாரையும் பார்க்க வேண்டாம். நாம் ஐயாவை பார்ப்போம், அம்மாவை பார்ப்போம், அவர்களுடைய விசுவாச நோக்கத்தை பார்ப்போம், அவர்களுடைய தரிசனத்தின் நோக்கத்தை பார்ப்போம். நாம் வேற பாயத்தில் சொன்னது போல, உம்மை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவோ உள்ளது. ஓ, அவர்கள் இடரலைந்தார்களே, சீசர்கள் இடரலைந்த அனைவரும் போனார்களே, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? இடர்கள் வரலாம், மன கவலைகள் வரலாம், மன ஐயங்கள் வரலாம், பல சூழ்நிலைகள், உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில் ஒருவேளை நடக்கலாம். ஆனாலும் நீங்கள் சபையை விட்டு போகாதீர்கள். சபையை உடைப்பதற்கான எந்த காரியத்தையும் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அப்படி உடைப்பதற்கு யாராவது எந்த வழியிலாவது உங்களுக்கு போதனை வெளியே இருந்து பண்ணினால் நீங்கள் அதை செவி கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த பரம தரிசனத்தை காக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் உங்க மேல வைத்திருக்கிறார். இந்த தரிசனத்தை தேவனுடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவது போல இந்த தரிசனத்தை காக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமையை தேவன் நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த சத்தியத்துக்குள்ள உறுதியா இருக்க வேண்டும். இந்த சபையினுடைய வெளிச்சம் அணைந்து போகாதபடிக்கு கர்த்தர் இந்த வெளிச்சத்தை, தீபத்தை ஏற்றி தொடர்ந்து ஒவ்வொரு வருடத்திலும் அந்த பண்டமாற்று செய்யப்படுகிறது போல, ஒரு எவரோடின் கோப்பியை போல அந்த வெளிச்சத்தை பகிர்ந்து பகிர்ந்து அழைத்து கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் தேவன் இந்த பரம தரிசனத்துக்கு நேராய் நம்மளை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தட்டும், ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரு பொருத்தனை கர்த்தரிடத்தில் இருங்க. ஆண்டவரே, இந்த சபையில நான் ஒரு தூணாக இருப்பேன். ஆண்டவரே, அதில் எவ்வளவு பெரிய பாக்கியம். ஓ, அந்த தாய் தகப்பனுக்கு வித்தாக பிறந்தது, அவர்களுக்கு மருமக்களாய் மாறுவது, அவர்களுக்கு பேர குழந்தைகளாய் மாறுவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கு. அவர்களுக்கு விசுவாசிகளாய் இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு தாயையும் தகப்பனையும் கண்டு அவர்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள நமக்கு தந்த வாய்ப்பு பாருங்க. இனி உள்ள பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இனி இதே மாதிரி ஒரு சத்தியத்தை இல்லை என்ற ஒரு தெய்வ மனுஷர்களை எல்லாம் பார்க்க முடியுமா என்று நாம் மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனால் இந்த ஐயாவுடைய அம்மாவுடைய பிள்ளைகள் இப்பொழுது தாய் தகப்பனை பெருமையோடு நமக்கு பேச முடியும். ஆனால் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மளை இதே அடிச்சுவடுக்குள்ளே என் தேவனுக்காக நின்றார்கள் என்று பெருமையோடு ஒரு சாட்சியை கூறுவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை பகிர்ந்து கொடுக்கிறோம் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே நாம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சபை நீடித்து போகட்டும். கர்த்தருடைய வருகை மட்டும் தொடர்ந்து போவதற்கு உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய பிரசன்னத்தை இருக்க. காரணம் ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இதை நடத்தி கொண்டு போனால் மட்டும்தான் இது சபையாக நடக்கும். ஹல்லேலூயா. அதனால் ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய தியானத்துக்கு நேராக நாம் திரும்பி போகிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 17வது வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான்.
இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். இந்த வசனம் நீதிமொழிகள் 17:17. இதை உங்க மனசை விட்டு நீங்க எப்பொழுதும் மாய்த்து விடாதீங்க. இது ஜோடி வசனம், மறக்காத வசனம். நீதிமொழிகள் 17:17. இதே போல அற்புதமான ஜோடி வசனங்கள் பைபிள்ல அநேக காரியங்கள் இருக்கு. என்னுடைய ராஜபாளையம் சபைக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த வசனத்தை நீங்க மறக்க கூடாது. இதே மாதிரி யாத்திராகமம் 13:13 நீ மறக்க கூடாது வாழ்க்கையில. யாத்திராகமம் 13:13 இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் மறக்க கூடாது. வாசிங்க. கழுதையின் தலையை செல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. அப்படின்னு சொன்னா, ஒரு தலையீற்று முதல் குழந்தையாய் பிறக்கக்கூடியது கர்த்தருக்கு சொந்தமானது. அந்த தலையீற்று எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். ஆனா இப்ப கழுதை தலையீற்று பெக்கிறதுன்னு வச்சுக்காங்க, கழுதை குட்டியை பெக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த கழுதைய ஆலயத்துக்கு கொண்டு போக கூடாது. இப்ப தேவன் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு. என்னன்னா, இந்த கழுதைக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை நீ ஆலயத்துக்கு கொடு. இந்த கழுதைக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடு. ஆனால் இந்த கழுதைக்கு பதிலாக நீ ஆட்டுக்குட்டியை கொடுக்கலன்னா என்ன செய்யணும்னா, இந்த கழுதை ஆலயத்துக்கு வரக்கூடாது. இந்த கழுதைக்கு கழுத்தை என்ன செஞ்சது? முறித்து போட்டு. நீ முறித்து போட்டு. கழுதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், சுமையை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது. இங்கு கழுதையை பற்றி சொல்லும் போது கழுதை நம்மகள் தான். நம்மள மீட்க. நீங்க பாருங்க, தங்கத்தை மீட்பதற்காக, வெள்ளியை மீட்பதற்காக யாரும் தங்கத்தை என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. தங்கத்தை மீட்க ஒருவேளை வெள்ளி கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துருவாங்க. ஆனால் வெள்ளியை மீட்கிறதுக்கு தங்கத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்போ கழுதை என்று சொல்லுகிறத மீட்கிறதுக்கு விலையேறப்பட்ட ஒரு ஆட்டை யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆட்டை கொடுக்காவிட்டால் இந்த கழுதையின் தலை கழுத்து முறிக்கப்படும், கழுதை செத்து போகும். பாவம் செய்து ஆதாமின் சந்ததிகளா இருக்கிற நீங்களும் நானும் தான் கழுதை. நம்முடைய ஒரே ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுதையா இருக்கிற உங்களையும் என்னையும் ஆலயத்துல மீட்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைநிற்கும்படி இந்த ஆட்டுக்குட்டி நமக்காக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டு கழுதைகளா இருக்கிற நம்மளை மீட்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம இந்த பூமியில வாழும் வரைக்கும் இந்த வசனத்தை மறக்க கூடாது. யாத்திராகமம் 13:13 கழுதையா இருக்கிற என்ன மீட்க தம்முடைய ஒரே பேரான குமாரனா இருக்கிற உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டிருக்கு. நான் இல்லை என்றால் முறிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் எனக்காக முறிக்கப்பட்டிருக்கிறார். நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டிருக்கார். மீட்கும் பொருளாக ஒரு கழுதைக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மறக்க கூடாது. இதே மாதிரி சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கனில் உதவவே பிறந்திருக்கிறான். பெரியமானவர்களை, இடுக்கன் என்றால் என்ன? இடுக்கன் என்று சொல்லும் பொழுது வாசிங்க. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:13. அப்பொழுது தாவீது காகத்தை நோக்கி கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன். கொடிய இடுக்கனில் நான் அகப்பட்டிருக்கிறேன். தாவீது ராஜா. இந்த தாவீது ராஜா காத்தா இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியின் இடத்திலே இப்பொழுது சொல்லுகிறார், நான் ஒரு கொடிய இடுக்கனிலே நான் அகப்பட்டிருக்கிறேன். காத்தே, நான் மிகப்பெரிய ஒரு கொடிய இடுக்கனிலே அகப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி அந்த கொடிய இடுக்கனில் அகப்பட்டார்? கொடிய இடுக்கன் என்றால் என்ன? இந்த இடுக்கன் என்று சொன்னா நீங்கள் வாசிங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 20:9. எங்கள் மேல் பட்டயம், கவனிங்க, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் நின்று எங்கள் இடுக்கனில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இப்ப இந்த 4 சம்பவத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையாக இந்த சாலமன் சொல்லுகிறார், இடுக்கன் என்று சொல்லி. இந்த இடுக்கன்ல நாங்க நோக்கி பார்ப்போம். முதல்ல என்னது? பட்டயம். பட்டயம் என்று சொல்கிறது யுத்தத்தை குறிக்கிறது. யுத்தத்துல தான் பட்டய வெட்டு நடக்கும். எதிர்பாராத ஆக்சிடென்ட்கள், எதிர்பாராத மரணங்கள், எதிர்பாராத ஆபத்துகள் தான் பட்டயத்தை குறிக்கிறது. இது யுத்தத்தை குறிக்கிறது. பட்டயம்,
நியாய தண்டனை. அப்படி என்றால் சட்டத்தின்படி ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு பிரதிபலனாய் கிடைக்கக்கூடிய தண்டனை. அவன் உண்மையாக அந்த பாவத்தை செஞ்சிருக்கிறான், உண்மையா அவன் குற்றவாளி, அதனால நியாய தண்டனை, நியாயமாய் கிடைக்க வேண்டிய தண்டனை. மூன்றாவது காரியம் கொள்ளை நோய், வாதை, கொள்ளை நோய், எதிர்பாராமல் தாக்கக்கூடிய வாதை, கொள்ளை நோய். அடுத்த நாலாவது பஞ்சம். பஞ்சம் என்று சொன்னால் வருத்தமாக சாப்பாடு இல்லாம, தரித்திர நிலைமை, ஆகாரம் இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாம, பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளும் சேர்ந்ததுதான் ஒரு இடுக்கன் என்று சொல்லுகிறது. ஆக்சிடென்ட், எதிர்பாராத மரணங்கள், எதிர்பாராத ஆபத்துகள் நடப்பது. அடுத்ததாக இரண்டாவது காரியம் என்ன சொல்லுகிறது? நியாய தண்டனை, அவனவன் செய்த பாவத்துக்கு தக்கதாக தண்டனை வருவது. மூன்றாவது காரியம் கொள்ளை நோய், நாலாவது காரியம் வாதை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நானும் சேர்த்ததுதான் இங்கு இடுக்கன் என்று சொல்லி இருக்கு. இப்போ இங்க தாவீது சொல்லுகிறார், நான் கொடிய இடுக்கனில் என்ன செய்திருக்கிறேன்? அகப்பட்டு இருக்கிறேன். நான் கொடிய இடுக்கனில் அகப்பட்டு இருக்கிறேன். இந்த கொடிய இடுக்கனில் அகப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த வசனத்துக்கு முதலாவது வசனம் அழகாக சொல்லுகிறது. 1 நாளாகமம் 21:1 அழகாக சொல்லுகிறது. அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவப்பட்டது. அப்ப ஏவி விட்டது. ஏவி விடுதல் என்று சொல்லுகிறது இருதயத்துக்குள்ளே போய் சிந்தையை கொடுப்பது. இருதயத்துக்குள் கொண்டு போய் சிந்தையை கொடுப்பதுதான் ஏவி விடுதல். இங்கு தாவீது கொடிய இடுக்கனில் நான் அகப்பட்டேன் என்று சொல்லுகிறார். கவனிங்க, இடுக்கன் எப்படி வந்துச்சு? இடுக்கன் என்றால் 4 காரியத்தை பார்த்தோம். எதிர்பாராத ஆக்சிடென்ட் வருவது, அடுத்ததாக நியாய தண்டனை வருகிறது, கொள்ளை நோய் வருவது, வாதை வருவது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இடுக்கன் என்று பார்த்தோம். இப்ப இந்த இடுக்கன் வருவதற்கு யார் காரணராக இருந்தார் என்றால் பிசாசானவன் காரணராக இருக்கிறான் என்று இந்த வசனத்தின்படி பார்க்க முடியும். தாவீது நான் கொடிய இடுக்கனில் அகப்பட்டேன். எப்படி இந்த இடுக்கனில் அவன் அகப்பட்டான்? அதுலதான் முதல் வசனம் சொல்லி இருக்கு, சாத்தான் அவன் இருதயத்தை ஏவி விட்டான் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது பாருங்க, தாவீது ஒரு தேவ மனுஷன். அவர் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். ஆனால் ஒரு செகண்டுக்குள்ளே பிசாசானவன் இருதயத்துக்குள்ளே புகுந்து சிட்டத்தை மாற்றி விட்டான். நீங்க பாருங்க, பேதுருவின் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் யாருன்னு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். மாம்சமும் ரத்தமும் அவனுக்கு வெளிப்படுத்தல, பரம பிதா அவனுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்ன உடனே தேவ ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார், பரம பிதா வெளிப்படுத்தினார். அந்த வசனத்துக்கு கீழே பாருங்க, இயேசு மரணத்தை பற்றி பேசுவாரு. உடனே பேதுரு அவர் அங்க வாங்க சொல்லி தனியா கூட்டிட்டு போய் அவரை கடிந்து கொள்ளுவான் என்று சொல்லி இருக்கு. அந்த நேரத்துல ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து, என்னை விட்டு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வார். எப்ப நடந்துச்சுன்னா அந்தந்த நேரம், கொஞ்ச நேரத்துக்குள்ள நடந்துச்சு. நீங்க ஏதோ நானும் தேவ ஆவிக்குள்ள நிரம்பி, தேவன் எனக்குள்ள எப்போதும் 24 மணி நேரம் நிரம்பி இருக்காரு. நான் பேசுறதெல்லாம் தெய்வ வாக்கு, நான் பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வாக்கு என்று நினைக்காதீர்கள். காரணம் ஏனென்றால் ஒரு செகண்டுக்குள்ள தேவ ஆவியானவர் பேசுவார், அடுத்த செகண்டுக்குள்ள பிசாசானவன் உள் புகுந்து பேசுவான், ஏவி விடுவான். பேசுவதை, அதனால் நாம் ஒரு காரியத்தை பேசுவதற்கு முன்பாக, செயல்படுவதற்கு முன்பாக நாம் உண்மையாக இது தேவ ஆவியானவர் தானா, இல்லை என்றால் பிசாசானவனா, ஏன் அவன் செயல்படுகிறான் என்றால் இடுக்கனை கொண்டு வருவதற்காக அவன் ஏவுகிறான். இடுக்கனை குடும்பத்திலே பிரச்சனையை கொண்டு வருவதற்காக அவன் ஏவுகிறான். சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக ஏவுகிறான். நியாய தண்டனையை கொண்டு வருவதற்காக அவன் ஏவுகிறான். இதுதான் இடுக்கன் என்று சொல்லுகிறது. முதல் மனிதனாய் இருக்கிற ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் அந்த இடுக்கன் தான் நம்மளை எல்லாத்தையும், இந்த உலகத்தையே சீரழித்தது. பிசாசானவன் போய் ஒரு ஏவுதலை உண்டாக்கினான், ஏவாளுக்கு ஒரு ஏவலை உண்டாக்கினான், ஒரு சிந்தையை கொடுத்தான். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் நமக்குள்ளே வாரான். அனனியா சபீராவினிடத்திலே பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்ல உன் இருதயத்தை பிசாசானவன் நிரப்பினது என்ன? இருதயத்தை நிரப்பினது என்ன? 4 விதமான இருதயம் இருக்கிறது. இங்கும் 4 விதமான இருதயம் இருக்கும். 1வது இருதயம் என்று சொல்லுகிறது வழி அருகே விழுந்த விதை. 2வது இருதயம் என்று சொல்லுகிறது கற்பாறையில் விழுந்த விதை. 3வது விதை என்று சொல்லுகிறது முள்ளுள்ள இடங்களில் விதை. 4வது இருதயம் என்று சொல்லுகிறது நல்ல நிலத்தில் விழுந்த விதை. முதல் விதை என்ன நடக்கும் தெரியுமா? வழியில விழுந்த உடனே சாத்தான் என்ன செய்வோம்னா கொத்திட்டு போயிடுவான். அப்படின்னா இங்க இருந்து நீங்க எந்திரிச்சு போகும்போதே கொட்டாயை விட்டுட்டு இந்த செய்தியை மறந்துடுவீங்க. இதுதான் முதல் இருதயம். அடுத்து என்ன சதன் பேசுனாருன்னு உங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து எந்திரிச்சு போனோன்னு
இதை நீங்கள் அந்த உபமையுடைய கருத்தை சொல்லும் பொழுது, சாத்தான் வந்து அந்த பறவை வந்து சாத்தானை குறிக்கிறது. அவன் வந்து உள்ளே வந்து கொத்தி எடுத்துக்கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னா, இருதயத்துக்குள்ளே போக்கும் வரத்துமா இருப்பதற்கு வழியை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியதான் முதலாவது இருதயம். அந்த இருதயம் இந்த செய்தியை கேட்கும், கேட்ட உடனே கொஞ்ச நேரத்திலேயே அதை மறந்துடுவாங்க. ரெண்டாவது இருதயம் என்ன ஆகும்னா டக்குன்னு முளைக்கும். ஸ்தோத்திரம், இப்படிதான் வாழணும், அப்படிதான் வாழணும், என்ன மெசேஜ் பாஸ்டர் எப்படியெல்லாம் மெசேஜ் கொடுத்தாரு அப்படி இப்படின்னு அது துளுர்க்கும், சீக்கிரமா துளுர்த்துரும். ஆனால் வேறு இல்லாததுனால அடுத்து என்ன ஆகும்னா கரிஞ்சு போகும். 2 நாள் தாண்ட பரவாயில்ல, 3ஆவது நாள் சர்ச்சைக்கு வரலையா, என்ன சர்ச்சைக்கு வந்து என்னத்தை கண்டோம், முடிஞ்சு போச்சு. 3வது விதை என்று சொல்லுகிறது, விளைஞ்சிச்சு வளர்ந்துச்சு. ஆனால் உலக கவலைகளும் லௌகிக இச்சையினாலும் கனி கொடுக்காதபடி பலன் கொடுக்காதபடிக்கு அதை நெருக்கி போட்டுட்டான். அப்படின்னா மரம் வளரும், செடி வளரும், ஆனா நீங்க கனியை பார்க்க முடியாது. கனி இல்லாத மரம் கடைசி இயேசுவின் வருகை மட்டும் வளம் அழகா வளரும். அத்தி மரத்துல அத்திப்பழத்தை காணோம், வளர்ந்துச்சு, பார்க்க பளபளப்புன்னு இருக்கு. பிரயருக்கு குறவில்லை, உபவாசத்துக்கு குறவில்லை, ஜெபத்துக்கு குறவில்லை. ஆனால் கனி இருக்கா? இல்ல. கனி இல்லைன்னா மரம் வச்சு என்ன பிரயோஜனம்? தென்னை மரத்தை நாட்டி வச்சு தேங்காய் கிடைக்கலாம், என்ன பிரயோஜனம்? மரம் நல்லா தான் வளருது, எல்லாமே நல்லா தான் வளருது, ஆனால் அதுல கனி இல்லை என்று சொன்னா பிரயோஜனம் இல்லை. இதுதான் உலக கவலைகளும் லௌகீக இச்சைகளும். அப்படின்னு சொன்னா உலக காரியம், இந்த காரியம், அந்த காரியம், எப்படி வாழ்வது, எப்படி இந்த சூழ்நிலைக்குள்ள இருப்பது என்று அது நெருக்கிக்கிட்டே இருக்குமா? தேவ காரியத்துக்குள்ள நெருக்கி நெருக்கி பலம் கொடுக்காம விட்டுருமா? இதுதான் இதுலதான் 199 நம்மளையும் சேர்த்து உள்ளவங்க இந்த 3வது இதயத்துக்குள்ளதான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க காலாகாலமா விசுவாசிகள் தான். இயேசுவின் வருகை மட்டும் விசுவாசமா இருப்பாங்க, உலகத்துக்கு முடிவு வரைந்த அவங்க மரணம் வரைக்கும் விசுவாசம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? பலன் இருக்காது. அப்படின்னா பலன் கொடுக்காது. 4வது இதுதான் நல்ல நிலத்தில் விழுந்தது, பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிசாசானவன் இருதயத்துக்குள்ளே புகுந்து அவன் அந்த விதையை எடுக்கிறான். அல்ல என்று சொன்னால் இடுக்கனை உண்டாக்குவதற்காக அவன் செயல்படுகிறவனாக இருக்கான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதனால் வேத வசனம் என்ன சொல்கிறது? இடுக்கனில் உதவுவதற்கு சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வான்? சிநேகிப்பான். இடுக்கனில் உதவுவதற்கு சகோதரன் பிறந்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லுகிறார் சிநேகிதன் என்றேன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் எல்லா காலத்திலும் சிநேகிக்கக்கூடிய ஒரு சிநேகிதன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த சிநேகிதன் நம்மை எப்பொழுதும் கைவிட மாட்டார். எப்பொழுது நம்மிடத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்மை சிநேகிக்கிற ஒரு சிநேகிதனாக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வான்? சிநேகிப்பான். அதனால எப்பொழுதும் ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார்னு நினைக்காதுங்க. எப்பொழுதும் எல்லா காலத்திலும் சிநேகிக்கக்கூடிய ஒரு சிநேகிதனை தான் நாம் வழிபடுகிறோம். அந்த சிநேகிதன் எல்லா காலத்திலும் நம்மை சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53:8. எடுக்கப்பட்ட அப்போ சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கனில் உதவுவதற்கு சகோதரன் பிறந்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு இடுக்கன், என்னுடைய இடுக்கன், அந்த பட்டயம், நியாய தண்டனை, அடுத்தது பஞ்சம், அடுத்த கொள்ளை நோய், இப்படிப்பட்ட பிசாசு கொண்டு வருகிற எல்லாத்தையும் ரத்து செய்வதற்காக இயேசு இடுக்கனுக்குள் போனார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நமக்காக இடுக்கனாய் மாறினார். இடுக்கனில் உதவுவதற்கு சகோதரன் பிறந்திருக்கிறார். நம்முடைய மூத்த சகோதரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில் பிறந்தார் என்றால், பிசாசின் அடிமத்தனத்துக்குள் கிடந்து, இடுக்கனுக்குள் கிடந்து நாம் போக விடக்கூடாது என்று உதவி செய்யும்படியாக, நமக்கு இடுக்கனில் உதவும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஏன் இடுக்கனிலே அகப்பட்டுக் கொண்டார்? ஏன் அவர் கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டார்? ஏன் கைவிடப்பட்டார்? ஏன் அவர் முழுவதுமாக துர்வான கோலத்திலே தொங்கினார்? ஏன் அவர் தாகமாக இருந்தார்? ஏன் அவர் பாவியாக மாறினார்? ஏன் அவர் தரித்திரமாய் மாறினார்? ஏன் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார்? ஏன் அவருடைய முகமெல்லாம் அந்த கேடடைந்தது? ஏன் அவருடைய உடம்பெல்லாம் அந்த உடப்பட்டது போல மாறினது? இந்த இடுக்கன்
உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும்படி இந்த சாத்தானால் வந்த இடுக்கனை தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கனில் உதவுவதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, அதனால இந்த காலத்திலே நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா காலத்திலும் சிநேகித்து இந்த சபையை நடத்தி கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய இடுக்கனை எடுத்து போட்டு இருக்கிறார். அதனால இதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம தீங்க கண்டிருக்கலாம், ஒருவேளை இடுக்கத்திலே வருகிற பட்டயம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நியாய தண்டனை வந்திருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்திருக்கலாம், கொள்ளை நோய் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா காலத்திலும் சிநேகிதனாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சபையில இருக்கட்டும். அடுத்ததாக இடுக்கனின் உதவும்படியாக நம்முடைய சிநேகிதம் அங்கே நம்முடைய சகோதரன் பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சபையிலே தேவன் இடுக்கனில் உதவக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் செயல்படட்டும். இடுக்கன் வராதபடிக்கு எல்லாரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சகோதரர்கள் சிநேகிதனாக சகோதரனாக அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம நெருக்கத்தில் உதவுவதற்கு இடுக்கனில் உதவ சகோதரன் பிறந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கு. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே குறைகளை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நெருக்கடியில உதவும்படியாக தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலே சகோதரர்களாக நம்மை வைத்திருக்கிறார். எனக்கும் நாங்க மொத்தம் 4 சகோதரர்கள். என்னுடைய தாய் 2 திருமணம். முதல்ல ஒரு அக்கா அண்ணன், அதுக்கு அடுத்தது என் தகப்பனாருக்குள்ள நான் தான் மூத்த மகன். எனக்கு கீழே 3 தம்பிமார் இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. நாங்க 5 பேர் தான் இந்த குடும்பத்தை மாதிரி. ஆனா என்னுடைய 2 தம்பிமார்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தையே கொடுக்க மாட்டாங்க. அதனால நான் அவங்ககிட்ட பேச விரும்ப மாட்டேன். அவனுங்க திடீர்னு காசை வாங்கிட்டு தர மாட்டானுங்க, பல காரியங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. அதனால எனக்கு அவங்ககிட்ட போனே பேச மாட்டேன். பேசினா என்னதான் 2 வார்த்தை சொன்னா 3ஆவது வார்த்தை அவன் என்ன கெட்ட வார்த்தை போட்டுவான். அதனால நான் விடுங்க என்ன சொல்லிட்டு பேசவே மாட்டேன். ஆனா போன நாள்ல இந்த வருஷத்துல ஆரம்பத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாசத்துல தேவன் என் மனசுல பேசினாரு, டேய் நீ ஊழியம் செய்யற, நீயே உன்னுடைய சகோதரனை நேசிக்காம கண்டுக்கிடாம விட்டுட்டனா அவனுங்க எப்படி திருந்துவானுங்க எப்படின்னு. நான் என்னன்னு சொன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்றேன், விடாம அவர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆனா என்னுடைய நேசத்தை அவங்களுக்கு காட்டல. காரணம் என்ன சொன்னா, எனக்கு கெட்ட வார்த்தை போடுவானுங்களே, இல்லைன்னா இப்படி காட்டுவானுங்களே, எனக்கு நஷ்டத்தை உண்டாக்குறாங்கன்னு நினைச்சேன். ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவரிடத்துல பேசினேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை அவங்களை நேசிக்க எனக்கு கிருபையை தாங்கணும். என்னுடைய இளைய சகோதரன் அங்கே ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி இருந்தான். அது இயேசுவை அறியாத ஒரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள ஞானஸ்தானம் கொடுக்காத சபை. அவன் எனக்கு போன் பண்ணான். எனக்கு ரொம்ப நஷ்டம் பொருளாதாரத்துல இதுக்கு முன்னாடி அவன் உண்டாக்கி இருக்கிறான். அவனை நான் அங்க கொண்டு வந்து உட்கார வச்சு அவனுக்காக கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் ஏற்படுத்தி எல்லாம் கொடுத்து பல ரூபாய் எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கியிருக்கான். அதுக்கு முன்னாடி கேரளா போனான். ஆனா எனக்கு போன் பண்ணா, நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன். நான் சொன்னேன், நீ அங்க ஞானஸ்தானம் எடுக்காத, உனக்கு உண்மையான ஞானஸ்தானத்தை நான் தரேன், நீ வா என்று சொல்லி. அதே மாதிரி அவன் மனைவியும் அவனும் இந்த டிசம்பர் கடைசியில வந்தாங்க. அடுத்து எனக்கு 3ஆவது தம்பி, அவன் தான் கெட்ட வார்த்தை போடுவான். எதன்னா கோபத்துல உடனே கெட்ட வார்த்தை போட்டுவான். அவனும் வர சொன்னான், வான்னு சொல்லி வந்தான். பிரியமானவர்களே, சபையில் அட்டன் பண்ணான். என் தம்பி 3ஆவது தம்பியும் மனைவியும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அடுத்து இந்த தம்பி குடும்பமா வந்தான். நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு திடீர்னு நாங்கள் ஒரு கடை எடுத்தோம். கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது எனக்கு இல்லை. அவன் ஊருக்கு போயிட்டு 1,20,000 ரூபாய் எனக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டான். நீ அட்வான்ஸில் என்ன செய்ய கொடு என்று சொல்லி. அதுக்கு பின்னாடி இப்போ ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறான், பேசுகிறான், ஜெபத்துக்குள்ளே வழி நடத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிஞ்சு கொண்டான். அவன் வாழ்க்கையில் தேவனுடைய மிராக்கள் நடக்கிறது. ஐக்கியம் எப்படி வந்துச்சு பாருங்க. நான் இதை வெறுத்திருந்தோம்னா எவ்வளோ நஷ்டம் உண்டாயிருக்கும். அதனால கோபத்தினாலே யாரையும் திருத்தவும் முடியாது, எதையும் செய்ய முடியாது. அன்பினால் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க, சகலமும் நடக்கும், சகல நன்மையும் நடக்கும். அன்பின் கயிறுகளால் உங்களை நான் கட்டி எடுக்கிறேன். நியாயப்பிரமான கோபத்தை உண்டாக்குது, ஆனால் கிருபை அன்பை உண்டாக்குறது. இந்த அன்பின் கயிறினாலே தேவன் உங்களை என்னை கட்டி எடுப்பதுதான் புதிய உடன்படிக்கை. அன்பினால் நம்மளை ஆண்டவர் சேர்த்து கொள்கிறார். நம்மை சிநேகிதனாக, நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய அந்த இருதயம். எலியா போல அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, அக்கினி இறக்கி இவங்களை சுட்டுருவோம், இவங்க நம்ம வார்த்தையை கேட்க மாட்டாங்க. இயேசு சொன்னார், நீ எந்த ஆவியை உடையவன் சொன்னார்.
ஏலியாவை பத்தி பிரசங்கம் பண்றோம், கர்மேலுன்னு தான் பயங்கரமா பண்றோம். ஆனா சம்திங் ராங் ஆன ஆவி அது. ஏன்னா இயேசுவே சொன்னார், நீ எந்த ஆவி உடையவன்? எலியாவை போல அக்னி இறக்கி சமரியாவில் இருக்கிறவங்களை எரிச்சிருவான்னு கேட்டோம்னா இயேசு அவங்களுக்கு நீ எந்த ஆவி உடையவன்னு கேட்டார்னா, புதிய உடன்படிக்கையில அழிக்கிற ஆவி இல்ல, ஊஞ்ச கட்டக்கூடிய ஆவி, இடித்து போடுகிற ஆவி அல்ல, ஊஞ்ச கட்டக்கூடிய ஆவி. அதனால் புதிய உடன்படிக்கையிலே தேவன் அன்பின் ஆவியை கட்டளை இட்டிருக்கிறார், விட்டு கொடுக்கக்கூடிய ஆவியை கட்டளை இட்டிருக்கிறார், அங்கே உயர்த்தக்கூடிய ஒரு ஆவியை தேவன் கட்டளை இட்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவன் பிரியமானவர்களே நியாயப்பிரமாணத்திலேயே கிருபை செய்யப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா மோசே சீனாய் மலைக்கு போயிட்டு நியாயப்பிரமாணம் எழுதுறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு எழுதுடான்னாரு, எழுதிக்கிட்டே இருக்காரு. 6வது பிரமாணம் வந்த உடனே என்ன தெரியுமா, ஒருவேளை மோசைக்கு கையெல்லாம் நடிக்கிருக்கும். ஏன் தெரியுமா, கொலை செய்யாது இருப்பாயாக என்று சொல்லி தான் அந்த கட்டளை. ஏற்கனவே அங்கு இங்கு பார்த்து ஒருவனை இல்லை என்று கண்டு எகிப்தின பொண்ணு குழியில மூடி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்த பிற்பாடு தான் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. கல்லுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, கொலை செய்யப்பட்டவர் கொலை செய்யணும்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த நியாயப்பிரமாணம் தேவன் நிறைவேற்றணும். இப்போ நீதியுள்ள நியாயாதிபதி நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு சீனாய் மலையில. இப்போ கொலை செய்தவன் கொலை செய்யப்படணும். இப்போ யாரை வச்சே எழுத வைக்கிறாரு? கொலை செய்தவனை வச்சே நீ கொலை செய்யாது இருப்பாயாக எழுதுறாரு. இப்போ இந்த நியாயப்பிரமாணம் இவன் கையில கிடைக்க வேண்டும் என்றால் இப்பொழுது கிருபை செயல்படாவிட்டால் மோசை மலையை விட்டு கீழே இறங்கி வர முடியாது. காரணம் என்ன, அங்கேயே சொல்லி முடிஞ்சிருவான். ஏன்னா அவன் குற்றவாளி. நியாயப்பிரமாணத்துக்கு கூட கிருபை செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு பிரியமானவர்களே. அதனாலதான் தேவன் நம்மேல வைத்த இரக்கம், அவர் நம்மேல வைத்த கிருபை, கிருபையும் சத்தியமுமோ இயேசுவின் மூலம் உண்டானது. அவர்தான் நம்முடைய சிநேகிதன், அவர்தான் நம்முடைய இடுக்கணில் உதவக்கூடிய சகோதரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவ ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம தொடர்ந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கைய, சகோதரர்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை, சபையின் ஐக்கியத்தை நம்ம தேவ ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இல்லை என்றால் தாவீது சொன்னது போல பிசாசானவன் ஏவ தொடங்கிடுவான். நம்ம வேதம் பேசுகிற பிரியமானவர்களே, ஆனால் எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லுது. எழுத்து வெறுமனே இதை வாசிச்சா இது எழுத்துதான். எத்தனையோ பேர் வாசிக்கிறாங்க, ஆனா உலக மக்களும் வாசிக்காங்க. ஆனா இதுக்குள் இருக்கிற எழுத்து ஆவியாய் மாறினால் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை உண்டாகும், அந்த சமாதானம் உண்டாகும். அதனால் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, தேவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, நம்ம ஆவியாய் மாறி ஒருவரை ஒருவர் நேசித்து, எந்த விதத்திலும் இடுக்கனை உண்டாக்கக்கூடிய பிசாசு நம்ம இருதயத்துக்குள் நுழைந்து விடாதபடிக்கு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அங்கே இருந்து ஜீவனுள்ள நன்மை புறப்படும் என்று சொல்லியிருக்கு. அதனால இடுக்கனை உண்டாக்கக்கூடிய பிசாசுக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுக்காதபடி, பிசாசு இடம் கொடுக்காதிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் இருதயத்தை காத்துக்கொள்வோம். இந்த வாய்ப்பை தந்த கர்த்தருக்கும் சபைக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.